வணக்கம் நண்பர்களே. ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இப்போ கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட்டிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைனிங் க்ளீனாக போட்டுப்போம். போட்டு பேக் மட்டும்தான் அளவு எடுக்க போகிறோம். நம்ம வேறு எதுவுமே அளவு எடுக்க மாட்டோம். 22 இருக்குது. அதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 24 அளவு எடுத்து வச்சுக்கிறோம். மிச்சம் கை கரெக்டாக வருதான்னு மேலே பார்த்துங்க. ஒரு அளவுக்கு மேலே வராது. அதில் 24 வச்சுட்டு பிறகு மேலே கைக்கு துணி பார்த்துதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக மடித்து போட்டுப்போம். மடித்து போட்டால் 12 வருதான்னு பார்த்துக்குங்க. கிராஸ் கட்டிங் எப்போ கட் பண்ணாலும் நல்லா கர்ச்சி போடுற மாதிரி நல்லா மடித்து போட்டு நல்லா முக்கோணமாக ஷேப்பில் கட் பண்ணுங்கள். அப்போ பக்கா கிராஸ் கட்டிங் வரும். கிராஸ் கட்டிங்னா ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயிட்டில் கிராஸ் இறங்கும். நார்மல் கட்டிங்க்கு ஸ்ட்ரெயிட்டில் கிராஸ் வராது, குறுக்கில் கிராஸ் வரும். வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கும் அதுக்கு வித்தியாசம். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். இதிலே நம்ம கிராஸ் அழகாக எடுத்து பாருங்கள். 14 இருக்குது. 14.5 வைக்க போகிறோம். லென்த்து பாருங்கள். 14 வரைக்கும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரண்ட்டை 14.5 வச்சு அது விட்டாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ கிராஸில் முக்கான வடிவில் நல்லா ஃபுல் கிராஸ் போடுவோம். கர்ச்சிப் மடித்து போடுற மாதிரி மடித்து போடுவோம். போட்டு வச்சுன்னு கீழே கரெக்டாக பார்த்துங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஷோல்டர் கரெக்டாக வருதான்னு பார்த்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மேலே கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வச்சு கரெக்டாக கொக்கி பக்கம் வைங்க. நெக்கு கொக்கி பக்கம் வைங்க. வச்சு கரெக்டாக லெவலாக வச்சுங்க. மேலே 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு விட்டுருங்க. அந்த ஷோல்ட்ரு விட்டுட்டு அதை கீழே வச்சு ரவுண்டாக வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே கச்சோலிப்பட்டைக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிங்க. டாட் பிடிக்கிறதுக்கு கச்சோலிப்பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, இதுக்கு 1/2 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு கச்சோலிப்பட்டு மேலேருந்து அந்த டாட்லேருந்து பிடிச்சி அங்கே கீழே மார்க் பண்ணிங்க. ஃப்ரண்ட்டு சைடு அதேபோல் சைடு வச்சு பார்த்து சைடுக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி சைடு கட் பண்ணி எடுத்துப்போம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நேச்செல்லாம் போட்டோம். அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்து எங்கெங்கே டாட் வருதுன்னு பார்த்து அதுக்கு நேச் போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக செக் பண்ண தேவையில்ல. அளவு ப்ளவுஸ் வச்சா ஈஸியாக அந்தந்த மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும் அதுவே. நெக்கில் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஷோல்டர் அளவு வச்சு ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அதை வச்சு ஸ்லீவ் அட்டாச்சுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அந்த கழுத்துக்கு ஒரு நூல் விட்டுக்கணும். அதே போல் அக்கிளில் பார்த்து வச்சு இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நேச் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பேக் நெக்கை பேக் இடுப்பு மட்டுமே பார்க்க போகிறோம். மேலே சுற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. பார்த்துட்டு மிச்ச அளவில் நீங்கள் ஜாக்கெட் வச்சு பார்க்கலாம். நான் அப்படியே கட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்னா நெக்கு ரவுண்டு கூட அந்த ஜாக்கெட் வச்சு இப்போ பார்த்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கச்சாலி பட்டை ரெடி பண்ணிப்போம். அஞ்சுக்கு 4.5 கட் பண்ணிட்டோம். அப்படியே 12 இன்ச்சு அப்படியே இருக்குது. கட் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்கள். கழுத்துக்கு எப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட்டு கழுத்து எப்பவுமே கிராஸில் இருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக அதை கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். அதை பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் வந்து தைப்பாங்க. சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதால சொல்லலை நான். நீங்களே புரிஞ்சுக்குங்க அதுக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து 6க்கு 12 வைக்கிறோம். இப்போ வந்து இன்னொரு லைனிங் பிட் கட் பண்ணிப்போம். மேலே போட்டு ஈஸியாக வந்து ஒரு லைனிங் பிட் வந்து கட் பண்ணிப்போம். லைனிங் பிட் கட் பண்ணிட்டு ஜாக்கெட் மேலே புடவை பீஸ் மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பிளாட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் கிராஸ் போகிறோம் பாருங்கள். கிராஸ் நான் வந்து ஃபுல் கிராஸ் போடணும். ஆஃப் கிராஸ்லாம் வந்து போடாதீங்க. லைட்டாலாம் கிராஸ் வைக்காதீங்க. ஃபுல் கிராஸ் முக்கோணம் மாதிரி இருக்கணும். கிராஸ்னால் வந்து அது பார்த்துங்க. கிராஸ் கட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸ் இருக்கும். கச்சாலி பட்டை கூட வந்து கிராஸில் வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கணும். அது பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து சேரும். அப்பப்போ நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். இன்னொரு தடவை ஹாப்பி கிறிஸ்மஸ் நண்பர்களே. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்படியே கட் பண்ணி நேச்சர்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். டவுட் கேட்குறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடக்குள்ளே கரெக்டாக சொல்லிடுறேன். அவங்களுக்கே கமெண்ட்டில் வந்து ஒரு டவுட்டு சின்ன டவுட்னால் வந்து சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து புடவை பீஸ் வச்சு கட் பண்ணிடலாம். புடவையிலேருந்து கிழிச்ச ஜாக்கெட் பிட் வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் ஈஸியாக வந்து எவ்வளோ சொல்லி தர முடியுமோ இன்னும் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணுறேன். அது மேலே போட்டோம், ஜாக்கெட் பிட் திருப்பி அது மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து மேலே போட்டோன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. லைனிங் வந்து அதே ஷேப்பில் கட் பண்ணுங்கள். கழுத்து பீஸ் மட்டும் வந்து தைக்கக்குள்ளே வந்து வந்து தைக்கிறப்போ வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் மட்டும்
மிச்சபடி எல்லாமே வந்து பக்காவாக கட் பண்ணிங்க. ஓகே நண்பர்களே, கட் பண்ணியாச்சு ஈஸியாக. ஓகே பாய் நண்பர்களே.